ஜெபி ஆ வாடா. டேய் என்னடா அழுதுட்டு இருக்கிற? இல்லடா, சில வசனத்தெல்லாம் படிச்சிட்டு இருந்தேன், தானாவே கண்ணுல தண்ணி ஊத்துதுடா. என்ன வசனம்டா? யோவான் 18:22-23. இப்படி அவர் சொன்ன பொழுது சமீபத்தில் நின்ற சேவகரின் ஒருவன், பிரதான ஆசாரியனுக்கு இப்படியா உத்தரவு சொல்லுகிறது என்று இயேசுவை ஒரு அறை அறிந்தான். இயேசு அவனை நோக்கி, நான் தகாத விதமாய் பேசினதுண்டானால் தகாததை ஒப்புவி, நான் தகுதியா பேசினேனே ஆகில் என்னை ஏன் அடிக்கிறாய் என்றார். ஏசப்பா ஒரு குழந்தை மாதிரி பதில் சொல்றாரு பாரா. அவர் படைச்ச கை அவரே போட்டு அடிக்குது பாரா. அதே போல இன்னொரு வசனம்டா, லூக்கா 22:63-64-65. இயேசுவை பிடித்து கொண்ட மனுஷர் அவரை பரியாசம் பண்ணி அடித்து அவருடைய கண்களை கட்டி அவருடைய முகத்தில் அறைந்து, உன்னை அடித்தவர் யார், அது ஞான திருஷ்டினால் சொல் என்று அவரை கேட்டதும் இன்றி மற்றும் அநேக தூஷண வார்த்தைகளையும் அவருக்கு விரோதமாக சொன்னார்கள். ஏசப்பா நம்மள படைச்ச எவ்வளவு பெரிய ராஜா, அவரை ட்ரெஸ் எல்லாம் உருவி அவரு கண்ணை கட்டி மாத்தி மாத்தி அவர் அடிக்கிறாங்க. அச்சிட்டு நாம சொன்னாங்க, உனக்கு தான் நிறைய பவர் இருக்குன்னு சொல்றல, யார் அடிச்சான்னு முஞ்சா கண்டுபிடின்னு அவரை போட்டு அப்படி கலாய்க்கிறாங்கடா. எல்லாம் எதுக்கு? நம்ம பாவத்தோட நரகத்துக்கு போக கூடாது, நம்ம பரிசுத்தமா அவருடைய வீட்டுக்கு பரலோகத்துக்கு போகணும்னு ஒரே ஒரு காரணத்துக்காகடா. எல்லாரும் சாதாரணமா சொல்லிடுறாங்க, ஏசப்பா எனக்காக மறைச்சாரு, ஏசப்பா எனக்காக மறைச்சாருன்னு. ஆனா பச்சி பார்த்தாங்களா தெரிஞ்சு எவ்வளவு அவமானங்களை ஏத்துட்டு அவர் மறைச்சுக்கிறாருன்னு. அவ்வளவு அவமானங்களை பட்டிருந்தாலும், அவ்வளவு வலி வேதனை பட்டிருந்தாலும், எந்த இடத்துலயும் எனக்கு இந்த சிலுவைப்பாடு வேணான்னு ஒரு வாட்டி விட சொல்லல. அப்படி அவர் சொல்லியிருந்தாருன்னா நமக்கு இந்த ரட்சிப்பும் கச்சிருக்காது, பரலோகமா கச்சிருக்காதுடா. ஏசப்பா எவ்வளவு அன்பா இருக்கிறாருல்ல. டே எங்கடா போற? பிரேயர் பண்ணி பைபிள் படிச்சு ரொம்ப நாள் ஆகுதுடா.